இது யார் ப்ரோ வசந்தன் குமாரியே இருக்குது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணாங்க அவங்க கட்சியிலேருந்து. ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்தது. இன்னும் பாடி கொஞ்சம் கீழே வர வேண்டியது இருக்குது. ஸோ 2 feet மாதிரி தான். ஸோ கீழே இன்னும் வர அதுக்கு வந்து போயிட்டுருக்கு பிரிண்டிங்கு. நல்லா ஈஸியாக புரியுறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி காமிச்சோம் ஃபேஸ் பண்ணி. ஏன்னா ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ ஃபேஸ் வந்து அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்காகவே இருந்திருக்கு பார்க்க. ஆமாம், நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் ஃபினிஷாகவே எவ்வளோ இருக்கும்? 7 to 8 days வந்து ஃபினிஷ் ஆகிடும். கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்துடும். வந்து அவங்க அப்பாவே சொல்கிற மாதிரி இருக்கணும் தான். அப்பா இருக்குன்னு கவலைப்படாது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இது பண்ணி கொடுத்தோம். ஸோ ஃபைபர் டைப்பில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு 50 வருஷத்துக்கு ப்ளஸ் இருக்கும். 50 வருஷத்துக்கு. ஆமாம், கோழி வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதோட ஒர்க் போயிட்டுருக்கு. நம்மள மாதிரி அதாவது ரியலிஸ்டிக்காக வந்து பெயிண்டிங்கில் பண்ண முடியாது. டிசைனாக உங்களுக்கு ஃபஸ்ட்டே பண்ணி காமிச்சிடுவோம். அப்ராக்சிமேட்டாக 1 feetனா ஒரு 2 to 3 days நமக்கு ரன் ஆகும். 3 நாள் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், இது மாதிரி சிங்கம் மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த லவர்ஸ் டே வந்து லவர்ஸ் கிஃப்ட் பண்ணுறது, அதே மாதிரி கார் டேஷ்போர்டில் வந்து இது வச்சுக்கிறது. இந்த சைஸை நம்ம பண்ணுறோம். ஆமாம், இந்த சைஸும் நம்ம பண்ணுறோம். வணக்கம் ப்ரோ. நம்ம கம்பெனி நேம் நம்ம கம்பெனி ஆக்சுவலாக எங்கே ப்ரோ லொக்கேட்? இப்போ எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னை ரெட்டேரி இருக்குங்களா, ரெட்டேரிலேருந்து ஒரு 100 meters உள்ளே இருக்குது. சப்போஸ் ரெட்டேரி யாருக்காவது தெரியலனா மாதாவூர்லேருந்து ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம்? நாங்கள் பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவங்களுக்காக ஸ்டாச்சுஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து மினியேச்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி மினியேச்சர்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஆமாம், கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வைப்பாங்க. அப்டேட் ஆகிட்டு இப்போ ஸ்டாச்சுஸாக எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டாச்சுஸாக ஏன் வைக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகும் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும்போது கூட இருக்க மாதிரி. ஆமாம், ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போது நிறைய பேர் வந்து இங்கே மட்டும் இல்லை, வெளி ஸ்டேட்லேருந்து கூட நம்மளை என்கொயரி பண்ணிட்டு டேரெக்டாக வந்து கூட ஆர்டர் கொடுத்து ப்ளேஸ் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே ப்ரோ. இப்போ என்ன மாதிரி சைஸஸ் என்ன மாதிரி ப்ரைஸில் ப்ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்? சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 inchலேருந்து இருக்குது. அது வந்து 8 inch இதான் ஸ்டார்டிங் சைஸ். ஏன் இந்த 8 inch ஸ்டார்டிங் வச்சுக்கோன்னா இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு ரிசம்பிளன்ஸ் கிடைக்குது. ஸோ அது சிமிலாரிட்டி அப்படியே ஒரிஜினலாக வரும். இது வந்து கீழே சைஸ் கீழே ஆக நம்மளுக்கு வந்து அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அதனால் நம்ம அந்த சைஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் அந்த 8 inchலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 8 inchலேருந்து நம்ம இப்போ என்ன ஃபோட்டோஸ் கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம், 8 inchலேருந்து ஃபோட்டோஸ் எப்படி இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் நம்ம ரிசம்பிளன்ஸ் நல்லா வரும். இப்போ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி கொடுத்தா கூட பண்ணிக்கலாம். ஆமாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட ஓகே தான். இறந்த அப்புறமா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டுவாங்களா, அந்த ஃபோட்டோ கூட நான் வந்து கிளியராக வந்து டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்தா கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் 8 inch. இது நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 feet இருக்குது. ஸோ இது வந்து 1 feetங்களா? ஆமாம், இது 1 feet இது ஒரு அடி. நெக்ஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், கொஞ்சம் ரிசல்ட்ஸ் அதிகமாக இருக்கும் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஓகே. அப்போ இந்த மாதிரி இந்த 1 feet நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன ப்ரைஸில் வரும் பண்ணலாம்? ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா மாறும், கஸ்டமைஸ் ப்ரைஸிங்கு. ஓகே. ஸோ வந்து வேரி ஆகும். அதனால் நம்ம ப்ரைஸிங் வந்து டேரெக்டாக கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸிங் மாறும். ஓகே. என்ன சைஸ் ஆர்டர் பண்ணுறாங்களோ. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோஸ் கொடுக்குறேன்னா இந்தளவுக்கு இப்போ டீட்டெயிலிங் கொண்டு வரீங்க? ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு ப்ராசஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ நாங்கள் செக் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ரிசம்பிளன்ஸ் கொண்டு வர முடியுமா பார்ப்போம். அது ஓகே எங்களுக்கு ஃபோட்டோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாச்சுவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிசைனாக நீங்கள் பார்த்துலாம். டிசைன் எப்படி இருக்குது, இந்த உருவம் வந்து எப்படி வந்து ஒரு கிரே ஷேடில் வந்து காமிப்போம். அதுலேயே உங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ சப்போஸ் அதில் கொஞ்சம் கரெக்ஷன் ஏதாச்சுன்னா நீங்கள் கரெக்ஷன் எத்தனை வாட்டி சொன்னாலுமே அந்த கரெக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்ட அப்புறமா தான் நம்ம இது மாதிரி பிரிண்டிங் பண்ணி நெக்ஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும். பட்டி பார்க்குற ஒர்க்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி காமிப்போம். ஓகே. ஸோ இது ஃபைனல் அவுட்புட்டாகவே வந்துடும். ஆமாம், இது ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு தெரியும் சாரி கடையிலேருந்து இந்த பேஸ்மெண்ட்டில் நேம் எழுதுறதுலாம் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி தரோம். கஸ்டமர் காம்ப்ளிமெண்டரி சார்ஜஸ். ஆமாம், ஸ்டாச்சுஸ் மட்டும் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். மற்றபடி பேஸ்மெண்ட்டும் நேமும் வந்து காம்ப்ளிமெண்ட்டரி தான் பண்ணி தரோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேர் எழுதுறோம் கேட்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோன்ட்டு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களோட அப்பாக்காக பண்ணது. ஆமாம், ஸ்டாச்சுஸ் மட்டும் கிடையாது. ஸோ அவங்க வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா வேர்டிங்ஸ் வேணும் எங்களுக்கு. ஸோ அது ரொம்ப டச்சிங்காக இருக்கணும்னாங்க. ஸோ இப்போ வந்து எனக்குமே ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கேன் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ வந்து அவங்க அப்பாவே சொல்கிற மாதிரி இருக்கணும் தான். அப்பா இருக்குன்னு கவலைப்படாது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இது பண்ணி கொடுத்தோம். இது மாதிரி நாங்கள் ஒரு 250 ஸ்டாச்சு மாதிரி இந்த ஒரு அப்பா இருக்குன்னு கவலைப்படாதே கீழே நாங்கள் எழுதி அமைச்சிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் நம்ம என்ன கோட்ஸ் கொடுத்தாலும் நம்ம பண்ணி தருவீங்க? ஆமாம், இது எல்லாமே பட் வந்து கோட்ஸ் கொடுத்தா பண்ணி தரலாம். பட் வந்து ஒரு லிமிட் இருக்கும்ல. ஸோ அந்த வேர்டிங்ஸோட லெட்டர்ஸோட லிமிட்ஸ் மட்டும் இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ணாதான் ஓரளவுக்கு விசிபிளாக தெரியும். ஓகே. இதுக்கு மேலே இன்னும் நிறைய வேர்டு ஆட் பண்ணிட்டே போனால் சின்ன போகும் நம்மளுக்கு கிளம்ஸி ஆகிடும். அதனால் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த ஓரளவுக்கு தான் வந்து நம்ம எழுத முடியுன்ற மாதிரி சொல்லிடுவோம். ஓகே. இந்த மாதிரி சிம்பிளாக. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சில பேருக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ சடனாக இப்போ இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க அப்பா வந்து 6 ஹீரோ போட்டு பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சார் நம்ம 6 ஹீரோ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்றும் உங்கள் நினைவில். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸ் நம்ம கஷ்டம் கேட்பாங்க. இது எல்லாமே நம்ம வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்டரி தான் பண்ணி தரோம். ஓகே. இந்த கிளாஸ் போட்டிருந்தா கூட அதுவும் அப்படியே. ஆமாம், கிளாஸ் போட்டிருந்தா கூட நம்ம கிளாஸ் கூட பிரிண்ட் பண்ணி இது பண்ணி தந்துடும், பெயிண்ட் பண்ணி தந்துடும். எல்லாமே பார்த்தா இது 8 inch, இதுவும் 1 feet, இதுவும் 1 feet. அதே போல் இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இறந்துட்டு இருப்பாங்க, அப்பா அம்மாவும் இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஆமாம், யார் 2 பேருமே இருக்க மாட்டாங்க சில டைம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் ஒன்று அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும், பெரியவங்க முன்னாடி வைக்கணும் ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காகவும் ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து ஃபார்மிங் லேண்ட் இருக்கும் சில பேருக்கு ஊரில். ஸோ அதில் வந்து வைக்கணும் ஆசைப்படுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆசைப்பட சொல்ல இது மாதிரி நம்ம கப்பல்
கப்புலாக பண்ணி தருவோம். இது வந்து 1 feet கப்புல்னு சொல்லுவோம். இது 1 feet கப்புல். ஆமாம், ஒரு அடி வந்து ஒரு அடியில் 2 பேர் பண்ணி தருது. இது 8 inch கப்புலும் இருக்குது. 1.5 கேட்டால் தருவீங்க. ஆமாம், நான் 8 inch உங்களுக்கு காமிக்கிறேன். இது 1 feet 2 பேருமே வந்து கப்புலாக இருக்க மாதிரி 1 feetல பண்ணி கொடுத்துருவோம். இது மாதிரி கப்புலாக பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் வந்து வுட்ல வந்துடும். வுட்ல வந்து ஆமாம், பேஸ் வந்து வுட்ல வந்துடும். இங்கே வந்து ஏதாவது பேர் எழுதிக்கணும் எழுதிக்கலாம் அவங்க. ஸோ இது என்ன சைஸ் இது வந்து ஒரு 1.5 feet வரும். 1.5 feet. ஃபேஸோட லுக் வந்து நல்லா வந்துடும். ஆமாம், உங்களுக்கு 1.5 feetல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நம்ம எப்படி நம்மளோட ஃபேஸ் என்ன சைஸில் இருக்குமோ 1.5 feetல வந்து அந்த சைஸ் வந்து ஃபேஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியலான சைஸ் சொல்லுவோம். ஏன் ஐடியல் சொல்கிறோம்னா இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரெசம்பலன்ஸ் கொண்டு வரதான் ட்ரை பண்ணுவோம். இப்போ அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சருமே அந்த ஃபேஸோட நம்ம சைஸ் எப்படி இருந்தாலுமே எப்படி இருக்குன்னா அந்த 1.5ல ஆஃப் பேஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த 1.5 feetமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உடன் பேஸில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த ஒரு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் போயிடும்? இது நாங்கள் 20-25 days கேட்போம். ஏன்னா அவ்வளோ பின்னாடி ஒர்க் இருக்கும், நிறைய ஆர்டர்ஸுமே இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்டர் இருக்குது, வெளி மாநிலத்துலேருந்துமே ஆர்டர்ஸ் வரதுனால நம்ம நல்லா பண்ணி தரோம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணி தரோம். நம்மள மாதிரி யாரும் ரியலிஸ்டிக்காக வந்து பெயிண்டிங்கில் பண்ண முடியாது, டிசைனாக உங்களுக்கு ஃபஸ்ட்டே பண்ணி காமிச்சிடுவோம். இது நமக்கு 2 feet. ஏன் நம்மளுக்கு வந்து 2 feet ஆர்டர் தராங்கன்னா இப்போ பெரிய பெரிய இடத்துல வைக்கணும். நல்லா தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இடத்துல வீடு கட்டியிருக்காரு. ஸோ அப்போ வந்து சின்னதாக வச்சா நம்மளுக்கு எடுப்படாதுல்ல. ஸோ வந்து அந்த மாதிரி இடத்துல டைமில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் 2 feet பண்ணுவாங்க. இந்த ஃபார்மிங் ஹவுஸ் நான் சொன்ன முன்னாடியே ஃபார்ம் ஹவுஸில் வைக்கிறதுக்கு நம்ம தனியாக இவங்களுக்குமே டெடிக்கேட்டடாக ஒரு இடம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வைக்க சொல்ல பார்த்தா இந்த 2 feet தான் இருக்கும். சில ஹாஸ்பிட்டல்ஸ் தியேட்டர்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நம்ம வந்து பொலிட்டிஷியனுமே பண்ணி கொடுத்துருவோம். பொன்னேரியில் கூட நம்ம வந்து ஒரு டாக்டருக்கு ஒரு டாக்டர் தான் அவர் டிஎம்கே அவருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது 2 feet வந்து இந்த ஒரு ஆஃப் சைஸ் இருக்கும். 2 feetல இதுமாதிரி பண்ணி தரோம். இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழு சிலை இருக்கு. ஸோ ஃபுல் பாடியுமே வர மாதிரி. ஆமாம், லைஃப் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை லைஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நான் வந்து ஒரு 5.5னா இந்த 5.5லேயே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சிலையாக நம்ம செஞ்சு தரோம். ஸோ இப்போ பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இந்த ஹைட்டுக்கே பண்ணலாம். ஆமாம், ஏன் நம்ம கிட்ட சாம்பிள் இல்லைனா 5.5லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டுக்காக பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வீட்டு ஒரு மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க, அதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அதை மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணோடனே உடனே நம்மளுக்கு போயிடும். ஸோ வந்து இங்கே நம்ம கம்பெனியில் இருக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் காண முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட்னு சொல்கிறீங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம 3Dயில் பண்ணுறோம். ஸோ இது வந்து லைஃப் நிறைய நாள் வருங்களா? ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைபர் டைப் பீரேன்னு சொல்லுவோம். இது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான். சரிங்களா? ஸோ ஃபைபர் டைப்பில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு 50 வருஷத்துக்கு ப்ளஸ் இருக்கும். 50 வருஷத்துக்கு. ஆமாம், நீங்கள் வந்து இது வந்து எங்கே வைக்கலாம் நான் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஒன்று வீட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கலாம். நீங்கள் இண்டோரில் வைக்கிறீங்க, நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வைக்கணும் பிரச்சனை இருக்காது. அதே போல் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது. ஸோ அவுட்டரில் வச்சோன்னா அப்போ பிரச்சனை கிடையாது. பட் டேரெக்டாக வந்து மழை வெயில் எல்லாமே பட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் வந்து இது வந்து தாங்காது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் மேலே வந்து இஷ்யூ ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெசினில் நம்ம பண்ணி தரலாம். ஸோ இதே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டு எடுத்து ரப்பர் மோல்டு மாதிரி எடுப்போம். அதுக்கப்புறமா வந்து அது ரெசின் மாதிரி ஆமாம் ரப்பர் மோல்டு மாதிரி எடுத்து அது ரெசின் போர் பண்ணி அதை க்யூர் பண்ணி அந்த ரெசின்லேயே நம்ம காமிச்சோம். ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சன்லைட்டில் வைக்கலாம், மழையில் வைக்கலாம். பட் இதோட வந்து காஸ்ட் வந்து 2 times அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த டச் பண்ணும்போது ஒரிஜினல் இவங்களை இதே போல தான் ரிஜிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? எதுக்கு மெட்டீரியல் ஏன் மாத்திரம்னா இந்த வெயில் இந்த மழை தாங்கிறதுக்காக, மற்றபடி எதுக்காகவும் கிடையாது. ஸ்ட்ரக்சர் சேம், இதெல்லாம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம வெளியில் அவுட்டோர் இன்டோர் மெட்டீரியல் சொல்லுவோம்ல, அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் எல்லாமே வந்து 50 years நல்லா இருக்கும். கண்டிப்பாக 50 years மேலே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணாமல் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா கால் பண்ணலாம், டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப் வந்து நாங்கள் நம்பர் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டோம்னா அந்த வாட்ஸ்அப் நீட் ஸ்டாச்சு எந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு பண்ணுமோ அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோலேருந்து பண்ணலாமா பண்ண முடியாது நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணோம் ஒரு 50% வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஆன் த டைம் சொல்லுவோம். 50% அட்வான்ஸ் ரிலீஸ் பண்ணிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கியூவில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இப்போ ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கனால ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ வந்து அந்த ஆர்டர் வந்து கியூவில் ப்ளேஸ் பண்ணிட்ட அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூ வந்து டிசைன் டீமுக்கு போகும். அவங்க வந்து அந்த கியூக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணி டேரெக்டாக கஸ்டமருக்கு வந்து அவங்களோட நம்பர்லேருந்தே அவங்க அனுப்புவாங்க. சரிங்களா? அனுப்பிட்ட அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் பார்ப்பாங்க. ஸோ கரெக்ஷன் ஏதாச்சும் டேரெக்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி வாய்ஸ் நோட் போட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கரெக்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு அனுப்புவாங்க. திருப்பி அவங்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சு இல்லை இன்னும் கரெக்ஷன் இருக்குன்னா திருப்பி நீங்கள் கரெக்ஷன் சொன்னால் திருப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகிறீங்களோ அப்போ நீங்கள் அப்ரூவ் பண்ணால் கொடுக்கும். நீங்கள் வந்து மெசேஜில் அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் மெசேஜ் பண்ண அப்ரூவல் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் பண்ண அப்புறமா தான் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து பிரிண்டிங் மூவ் பண்ணுவாங்க. ஸோ பிரிண்டிங் மூவ் பண்ணிட்ட அப்புறமா பிரிண்டிங்லேருந்து வெளியே வந்த அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டு சின்ன க்யூரிங் ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிச்சு அதை பட்டி பார்த்து அதை க்ளீன்லாம் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங் ஜாப் போகும். பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 டேலேருந்து 2 days வரைக்கும் ஆகும். ஸோ அந்த 2 days கம்ப்ளீட் ஆன ஃபைனல் ப்ராடக்ட் இந்த மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமர் வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்லேயே நான் ஃபோட்டோ ஃபார்மேட்டே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதுவும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த எந்த ஊருக்கு அவங்களுக்கு சப்போஸ் டெலிவரி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் வரும். அந்த ஊருக்கு நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இறந்தவங்களுக்கு மட்டும்தான் பண்ணி தரோங்களா? ஆமாம், இப்போதைக்கு நாங்கள் இறந்தவங்க பண்ணி தரோம். அது இல்லாமல் பார்த்தா மினியேச்சர்ஸும் நம்ம பண்ணலாம். இப்போ பர்த்டே கிஃப்ட்ஸ், இந்த லவர்ஸ் டே வந்து லவர்ஸ் கிஃப்ட் பண்ணுறது, அதே மாதிரி கார் டேஷ்போர்டில் வந்து இது வச்சுக்கிறது, இந்த சைஸும் நம்ம பண்ணுறோம். ஆமாம், இந்த சைஸும் நம்ம பண்ணுறோம். பட் இதெல்லாம் உங்களுக்கு
ப்ரீமியம் ரேட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரேட்டோட கண்டிப்பாக இது வந்து ஒரு 8,000 மேலே தான் வரும். இது ஏன் இது மட்டும் நம்ம ப்ரைஸிங் சொல்கிறோம்னா, ஏன்னா நிறைய கண்டிப்பாக வந்து கார் டேஷ்போர்டில் இருக்கிறது எனக்கு நிறைய என்கொயரி வருது. ஸோ ஃபஸ்ட்டு நான் 8,000 மேலே வருதுன்னு சொன்னதுனால கஸ்டமர் வந்து அவங்க ஓகேன்னா அவங்க டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இதுவும் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படி பார்க்குறது. ஆமாம், இது வந்து ரிசம்பிளன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 to 80% நம்ம அச்சீவ் ஆகும். பர்டிகுலராக வந்து நம்ம இந்த பர்சன்டேஜ் அச்சீவ் சொல்லவே முடியாதுன்னா இது நம்மளுக்கு கட்ட வர சைஸ் தான் இருக்குது இந்த ஃபேஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணுறோம் ப்ரோ. ஆமாம், ஸ்டாண்டிங்கோட நம்ம பண்ணி தரோம். ஸோ இது ஒரு 8 inches வரும். ஆமாம், இது வந்து ஒரு 7 inches வரும். இதுவும் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன மெட்டீரியல் ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ சில பேர் இப்போ வந்து கப்புள்ஸாக கேட்பாங்க, குழந்தைங்களுக்காக பண்ணிக்கிட்டான்னு கேட்பாங்க, ஃபேமிலியாக கூட பண்ண சொல்லுவாங்க. ஸோ 4-5 பேர் சிங்கிள்ஸாக நம்ம பண்ணி தரலாம். இந்த கப்பலாக வேணும் அது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து தாராளமாக பண்ணி தரலாம். ஓகே, பட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month முன்னாடி ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா தான் நம்ம பண்ண முடியும். இந்த மினியேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டுமே. இந்த மினியேச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸும் அதிகமாக இருக்கும், ஒர்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மைனியூட்டான ஒர்க்கு, இந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மைனியூட்டான கூட அப்படியே வந்து. ஆமாம், அந்த வரைக்கும் மைனியூட்டாக நம்ம பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தகுந்த அமௌண்ட் ப்ரீமியம் அமௌண்ட்டுமே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ ஆர்டர் பண்ணுறதுன்னா எத்தனை நாளைக்கு ப்ரோ முன்னாடி ஆர்டர் பண்ணுவோம்? மேக்ஸிமம் வந்து எல்லா ஆர்டர்ஸுமே வந்து 1 month பிஃபோர் நம்ம பிளேஸ் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து இப்போ கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நம்ம 1 month முன்னாடியே பண்ணாதான் பண்ணி தருவீங்களா? ஆமாம், இப்போ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீடு கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும். மினியேச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக 20 to 25 days கொடுத்தா டைம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு ஸ்டாச்சுவாக வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர் இருக்கும், நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துருவீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் டிசைனாக கன்வெர்ட் ஆகுதுன்ட்டு நான் டேரெக்டாக உங்களுக்கு டிசைன் டீமை காட்டுறேன் வாங்க. ஃபோட்டோஸ் இருந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம், நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கொடுத்துட்டாலே நீங்கள் அப்படியே இது டிசைன் பண்ணி நாங்கள் 3D டிசைன் பண்ணி உங்களுக்கு காமிப்போம். ஓகே ப்ரோ. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன அப்புறமா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் நார்மல் ஃபோட்டோஸ் இருந்தால் கூட பண்ண முடியுமா ப்ரோ? ஆமாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆப்பில் போட்டு ஒரு கிளியராக நம்ம எடுத்துப்போம், எடுத்துட்டு அப்புறமா மேனுவலாக நம்ம டிசைன் பண்ணுவோம். இந்த ப்ராசஸிங் மட்டும் எவ்வளோ நாள் ப்ரோ? இது எப்படியும் அப்ராக்சிமேட்டாக வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வரது பொறுத்து தான். ஒரு 2 days கூட ஆகலாம், 3 days கூட ஆகலாம், 1 week கூட ஆகலாம். சில ஃபேஸ் நமக்கு ஈஸியாக வந்துடும், சில ஃபேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த ஃபேஸ் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் ப்ரோ? இந்த ஃபேஸ் ஓகே அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்டபிள் ஃபைல்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ பிரிண்டபிள் ஃபைல்ஸை கன்வெர்ட் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மூவ் பண்ணுவோம். நீங்கள் வெளியே நீங்கள் மிஷின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது பிரிண்ட் பண்ணிட்டு இருக்குங்களா. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து நம்ம நீங்கள் பாருங்க டிசைன் ஃபைல். இப்போ டிசைன் ஃபைல் நான் சொன்னேன்னா G கோட கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி அனுப்புவோம். ஸோ இதில் ஃபீட் பண்ணுவோம் மிஷின். இது என்ன மிஷின் ப்ரோ ஆக்சுவலாக? இது வந்து பார்த்தீங்கன்னா எலிக்யூபிக்ன்ற ஒரு மிஷின், கோப்ரா மேக்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு 1.5 மிஷின். ஸோ இதில் ஃபீட் பண்ணிட்ட அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 feetனா ஒரு 2 to 3 days நமக்கு ரன் ஆகும். 3 நாள் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து எவ்வளோ பொறுமையாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ரோல் வந்து அதுலேருந்து அப்படியே ஹீட் ஆகிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகும். ஆமாம், 3 நாள் ஆகும். சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்தே போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஷ்யூ ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகுது. ஆமாம். ஸோ வந்து இப்போ நீங்கள் பிரிண்டிங் ஆகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிரிண்ட் முடிஞ்ச ஒரு இது பார்க்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட் முடிஞ்சதுன்னா இப்படி தான் இருக்கும் ப்ரோ. பிரிண்ட் முடிஞ்சா இப்போ சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சப்போர்ட்டில் இருந்தால் தான் ஒழுங்காக பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருவீங்க? ஆமாம், இதெல்லாம் நம்ம அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொன்னல. ஓகே. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டி பார்த்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைனல் இதுவாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இதை எடுத்துட்டு தான் பெயிண்டிங்லாம் நடக்கும்? ஆமாம், இது முடிச்சிட்ட அப்புறமா பெயிண்டிங் மூவ் பண்ணுவோம். பெயிண்டிங் மூவ் பண்ண அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ட் ப்ராடக்ட். ஆமாம், ஃபைனல் ப்ராடக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி உருவம் மட்டும் தான் நம்ம பண்ண முடியுமா ப்ரோ, இல்லை என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் பண்ண முடியும்? இப்போ வந்து 3D பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியாதுலாம் கிடையாது. நம்ம எல்லாமே பண்ணலாம். 3D பிரிண்டிங் பொறுத்த டிஃபிகல்ட்டிஸான இது கூட பண்ணலாம். எது டிசைன் பண்ணுறீங்களோ அது கூட வந்துடும். தலையில்லாத கோழியாக இருக்குது இதெல்லாம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டருக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கஸ்டமர் கோழி மட்டும் ஒரு ஆர்டருங்களா? ஆமாம், கோழி வந்து ஒரு ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதோட ஒர்க் போயிட்டுருக்கு. அதை தவிர்த்து நம்மளுக்கு நிறைய இருந்த பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி சிங்கம் மாதிரியும் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ஹேண்டு. ஓகே, இது தெரியும். ஸோ இந்த ஹேண்ட் ஒரிஜினல் கை மாதிரியே வரும். இது வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவங்க வீட்டில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ வந்து ஒரு அவங்களோட என்ன ஒரு ஐடியா வச்சுருக்காங்க தெரியல, பட் வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்டாங்க. நம்ம ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்னாலும் நம்ம பண்ண முடியும், தாராளமாக பண்ணலாம். ஸோ வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டை நம்ம பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரேட்டு வந்து நெகோஷியேட்டே பண்ண முடியாது. ஒரு 100 ப்ராடக்ட் 200 ப்ராடக்ட் இது மாதிரி வேணும்னா ஸோ நம்ம ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணி தரலாம். சப்போஸ் மோல்டு எடுக்கணும், டை எடுக்கணும் அப்படின்ற கேட்குறவங்க கூட ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி கூட நம்ம பண்ணி தருவோம். அவங்க மோல்டு எடுத்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியே பண்ணி தருவோம். அப்போ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வெறும் இப்போ ஸ்டேட்டுக்கு மட்டும் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி தரலான்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு. ஆமாம், இப்போ வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு தரதில்லை. ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். பெங்களூர், விஜயவாடா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 12 to 15 lakhs வந்து நம்ம வந்து பே பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஃப்ரான்ச்சைசி போயிட்டுருக்கு. ஓகே. ஃப்ரான்ச்சைசி ஏதாச்சும் தேவைப்படுதா இதே ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ மார்ஜின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம சொல்ல முடியும். ஸோ பேப்பர் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டீம் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் நீங்கள் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு
செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ எல்லாத்துக்குமே அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.